இந்து மக்கள் எழுச்சி பேரவை, இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம், இந்து மக்கள் புரட்சி படை இணைந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்தி இன்று அகிம்சை முறையிலே திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு மதுவை கீழே கொட்டி தமிழகத்திலே பூர்ண மதுவிலக்கை உடனடியாக தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும். தமிழகத்திலே நடக்கின்ற பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இந்த மதுவாக தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, பல பெண்களுடைய தாலி அறுப்பதற்கும் இந்த மதுவாக தான் காரணமாக இருக்கின்றது. பல இளைஞர்கள் பல குற்றச் செயல்களிலே ஈடுபடுவதற்கும் மதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. சிலர் சொல்கிறார்கள், பூர்ண மதுவிலக்கை எப்படி அமல்படுத்துவது என்று கேட்கிறார்கள். கடந்த காலத்திலே தமிழகத்திலே லாட்டரி சீட்டானது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் அப்போது இருந்த அரசானது தமிழகம் முழுவதும் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்கள். இப்போது தமிழகம் முழுவதும் 90% லாட்டரி சீட்டு விற்பதில்லை. எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று விற்பனை செய்கிறார்கள். அதையும் கூட காவல்துறை கடுமையான முறையில் நடவடிக்கை எடுத்து தடுக்கிறார்கள். அதே போல தமிழகம் முழுவதும் புகையிலை விற்பனை செய்து வந்தார்கள். இதுக்கும் தமிழக அரசு தடை விதித்தது. இப்போது 90% தமிழகம் முழுவதும் புகையிலைகள் விற்பனை செய்வதில்லை. எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று விற்கிறார்கள். அதையும் நமது காவல்துறையானது சிறப்பான முறையிலே நடவடிக்கை எடுத்து விற்பனை செய்வர்கள் மீது குண்டர் தடுப்பதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இப்போது தமிழகத்திலே கூலிப்படை கலாச்சாரங்கள் வளர்ந்துள்ளது. அதையும் தமிழக அரசானது தடுக்க வேண்டும். ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், சிறை என்பது சிறைக்கு செல்பவர்கள் தான் திருந்தி மீண்டும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் சிறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் தற்போதெல்லாம் கூலிப்படையினர் சிறைக்கு அடிக்கடி செல்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 கொலை வழக்குகள் 5 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு கொலை செய்து விட்டு நாம் சிறைக்கு சென்றால் 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு மறுபடியும் வெளியே வந்து கொலை செய்யலாகின்ற ஒரு எண்ணம், ஒரு மனநிலை இன்று உருவாகி இருக்கின்றது. சிறைக்கு சென்றால் நாம் ஒரு தவறு செய்து விட்டு சிறைக்கு சென்றால் நமக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் என்று நினைத்தால் மட்டும்தான் இந்த கூலிப்படையினுடைய அட்டகாசத்தை தமிழகத்திலே தடுக்க முடியும். இப்போது தமிழகத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவர் சென்னையிலே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பிறகு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு 2 ரவுடிகளை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம். தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் நம்மளுடைய தமிழக காவல்துறையோடும் தமிழக உளவுத்துறையோடும் இணைந்து அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும். ரவுடிகளுக்கும் கொடூர குற்றவாளிகளுக்கு பணத்தை வாங்கி கொண்டு கொலை செய்யப்படும் கூலிப்படைகளுக்கு ஆதரவாக மனித உரிமை ஆணையம் போன்றவை பேசிக் கொண்டிருந்தால் தொடர்ந்து இந்த தமிழகத்திலே கூலிப்படை கலாச்சாரம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நேரத்திலே எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தமிழக காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த கூலிப்படையினரை இப்போது 2 பேரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் தொடர் குற்றங்களிலும் தொடர் கொலைகளிலும் ஈடுபடுகின்ற கூலிப்படையினரை இனியும் ஒரு 8 பேரை கொலை செய்தால் மட்டும்தான் எதிர்காலத்திலே நாம் காசை வாங்கி கொண்டு கொலை செய்தால் நம்மளை என்கவுண்டர் செய்வார்கள் என்ற ஒரு பயம் உருவாகும். அதை தொடர்ந்து இந்த காவல்துறை செய்ய வேண்டும். எங்களை போல இந்திய இயக்கங்கள் எல்லாம் இந்த என்கவுண்டருக்கு முழு ஆதரவு தந்து காவல்துறைக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தமிழகம் முழுவதும் பொது வேலைகள் செய்தும் இந்துத்துவ பணிகள் செய்தும் சட்டவிரோதமான செயல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இந்திய இயக்க தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற போது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக தமிழக முதலமைச்சருக்கு மனு அளிக்க வந்துள்ள நாங்கள் இந்த கோரிக்கையும் தமிழக அரசிடமும் தமிழக காவல்துறையிடம் வைத்துக் கொள்கின்றோம். நன்றி.